உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். எனக்கு வைக்கிறேன். போதும் பாருமா. கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோமா. தேங்க்ஸ்க்கா. சரி. அப்பா, ஏன்பா இங்கேயே நிக்கிறீங்க? அப்பா, வீட்டுக்குள்ள வாங்கப்பா. இதெல்லாம் உனக்கு தேவையா? மகாராணி மாதிரி வாழ வேண்டியவ இங்க வந்து இப்படி தண்ணி குடம் தூக்கிட்டு இருக்க? வள்ளி, வேண்டாம் வேண்டாம். இனிமே ஒரு நிமிஷம் கூட நீ இங்க இருக்க கூடாது. இப்பவே வா, நம்ம வீட்டுக்கு போயிடலாம். ஏம்மா வள்ளி அப்படியே நிக்கிற? வாமா, வண்டியில் ஏறு. வா. இல்லப்பா, நான் வரல. வரலையா? வள்ளி, இங்க இருந்து இப்படி எல்லாம் கஷ்டப்படணும்னு உனக்கு என்ன தலையெழுத்தா? அப்பா சொல்றல, நீ வீட்டுக்கு வா. வா. இல்லப்பா, நான் இப்படியே வந்துட்டேன்னா வேலைக்கு பயந்து ஓடி போயிட்டு அமைச்சரோட பொண்ணுன்னு இங்க இருக்கிறவங்க எல்லாம் தப்பா பேசுவாங்க. அது மட்டும் இல்லாம என்னாலையும் மத்த பொண்ணுங்க மாதிரி நடந்துக்க முடியும்னு இவங்களுக்கு எல்லாம் புரிய வைக்கணும். நீ எதுக்குமா இவங்களுக்கு எல்லாம் புரிய வைக்கணும்? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நீ முதல்ல கிளம்பு. ப்ளீஸ்பா, நீங்க என்ன நல்லாதான் வளர்த்திருக்கீங்கன்னு எல்லாருக்கும் நிரூபிச்சுட்டு நானே இங்க இருந்து கிளம்பி வந்துருவேன். நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்க. இல்லம்மா, நீங்க கவலைப்படாம போங்கப்பா, நான் வீட்டுக்கு வந்துருவேன். போங்கப்பா. சரிம்மா. சொல்லு ரேணுகா. மேடம், எனக்கு என்னமோ வள்ளி உங்களை நல்லா ஏமாத்திட்டு இருக்கான்னு தோணுது. இங்க அவ சந்தோஷமா நைட்டு தூங்கிட்டு வீட்டு வேலை எல்லாத்தையுமே செஞ்சிட்டு இருக்கா. அவ தனியா செஞ்சாலும் பரவாயில்ல, அவளும் வேலனும் சேர்ந்துதான் எல்லாத்தையும் பண்றாங்க. ரெண்டு பேரும் அடிக்கடி குழஞ்சு வர பேசிட்டு இருக்காங்க. நீங்க எதுக்கும் வள்ளிய கொஞ்சம் பாத்துக்கோங்க. நான் வச்சிடுறேன். என்ன சொன்னா? ரெண்டு பேரும் என்ன சொன்னா? வள்ளியும் வேலனும் சந்தோஷமா இருக்க தானே சொன்னா? இப்ப என்ன பண்ண போறீங்க? அதுதான் எனக்கும் ஒண்ணுமே புரியல. வள்ளி எதுக்கு டபுள் கேம் ஆடணும்? அதுவும் ரத்தினத்துக்கிட்ட அவ எதுக்காக நடிக்கணும்? இதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல. வள்ளி அப்படியெல்லாம் பண்ண மாட்டாடா. என்னமா நீ? வள்ளி, வள்ளி. என்ன அண்ணி? இந்த அம்மா கிட்ட கொடுக்க சொல்லுச்சு. சாம்பாரு, சாதம், வத்தக்குழம்பு, கீரைக்கூட்டு, கோஸ் பொரியல், மோரு, அப்பளம், பாயசம், ஊறுகாய்,
என்ன இது ஏதோ கல்யாண வீட்டு மெனு மாதிரி இருக்கு. கல்யாண வீட்டு மெனுவா? இதுதான் இன்னைக்கு நம்மளோட வீட்ல லஞ்ச். இது எல்லாத்தையும் நீதான் வள்ளி இன்னைக்கு சமைக்கணும். நானா? ஆமா. அக்கா என்னக்கா இதெல்லாம் இவ்வளவும் எப்படி செய்வாங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது வேளா. அம்மா ரேஷன் போயிட்டு வரதுக்குள்ள இது எல்லாத்தையும் சமைச்சிருக்கணுமா, அத பாத்துக்கோங்க. சரி, வேற என்ன பண்றது? அதான் அத்தை சொல்லிட்டாங்கல்ல, எப்படியும் சமைச்சுதானே ஆகணும். விடு, பாத்துக்கலாம். என்னம்மா இப்படி அசால்ட்டா சொல்ற? காலையில ஏதோ டிஃபன் செஞ்சு சமாளிச்சுட்ட, இப்ப எப்படி இதெல்லாம் நீ செய்வ? பரவாயில்ல, இன்னைக்கு ஒரு கை பாத்துடலாம், விடுங்க. ஏய் நில்லுங்க. ஆமா, நீங்களா எங்க போறீங்க? உங்க யாரையுமே கிச்சனுக்குள்ளேயே விடக்கூடாதுன்னு அம்மா சொல்லிட்டு போயிருக்காங்க. அக்கா, வள்ளி மட்டும் எப்படி சமைப்பா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அம்மா என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்காங்க, நான் யாரையுமே உள்ள விட மாட்டேன். வள்ளி, நீ என்ன மச மச நின்னுக்கிட்டு இருக்க? போய் வேலையை பாரு. போ வள்ளி. அக்கா, வள்ளி. ஏய் சும்மா இரு, யாரும் உள்ள வரக்கூடாது. நீ எங்க போற? சாவ போறேன். இவ்வளோத்தையும் சாப்பிடதான் முடியும், எப்படி சமைக்க முடியும்? எங்க இருந்து எப்படி ஆரம்பிக்கிறது? என்ன வள்ளி? இல்ல, சும்மா பார்த்துட்டு இருக்கேன். சம ஆரம்பிக்கிறேன். ஐயோ, என்ன பண்றது, எது முதல்ல பண்றதுன்னு தெரியலையே. என்ன வள்ளி நின்னுக்கிட்டே இருக்க? சீக்கிரமா சமைக்க ஆரம்பி. இல்ல, என்னென்ன வேணும்னு பார்த்துட்டு இருந்தேன், இதோ சமைக்கிறேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.